வணக்கம் ஆசிரியர். நான் இன்னைக்கு இந்த துணைப்பாட வகுப்பில் கற்றுக்கிட்டதை பற்றி பேச வைக்கிறேன். நான் துணைப்பாட வகுப்புல இருந்து தான் கட்டுரையில் இந்த புது அஹ், இலக்கணங்கள், அதுக்கப்புறமா என்னோட சொற்பிழைகளை குறைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒலிவேறுபாடு பிழைகள் எனக்கு முன்னாடிலாம் நிறையா இருக்கும். ஆனால் இங்கே வந்தது அதை எப்படி குறைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒலிவேறுபாடை எப்படி சிறப்பாக கற்றுக்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த புதுசாக இலக்கணம், பழமொழி, இணைமொழிகள் அதெல்லாம் பற்றி நிறைய கற்றுக்கிட்டதுனால தான் என்னோடய கட்டுரைகள்லாம் முன்போட மிகவும் சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே நான் மின்னஞ்சல் எப்படி எழுதுவது, அதுக்கு சிற்றுரை எப்படி எழுதுவது போன்ற பல புது புது விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதனால தான் எனக்கு இப்போ கட்டுரைகள்லாம் முன்னாடி நான் எளிமையான கட்டுரைகள்லாம் இப்போ சிறப்பாக சிறந்த மொழிநடை கொண்ட கட்டுரைகளாக இருக்குது. அதோடு இப்போ என்னோடய தாள் 2லேயும் எனக்கு முன்னாடிலாம் இந்த பிழை திருத்தம், சொற்புணர்ச்சி அதெல்லாம் எனக்கு சரியாக செய்ய தெரியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் எப்படி சிறப்பாக செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டதுனால தான் என்னோடய தாள்ன்ற சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று வகுப்புலலாம் சிறப்பாக செய்கிறேன். அதோடு எனக்கு இந்த முன்னாடிலாம் காம்ப்ரிஹென்ஷன் சிறப்பாக செய்ய வராது. ஆனால் இப்போ இங்கே இந்த பல விதவிதமான கட்டுரைகள்லாம் படித்து அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் கற்றுக்கிட்டு என்னோடய கட்டுரை எழுதுறதுக்கு மட்டும் உதவுறது மட்டும் இல்லாமல் தாள் 2 கடைசி பகுதிக்கும் உதவுது. அதோட இந்த சுருக்கி வரைதல் அதெல்லாம் முன்பு எனக்கு சுத்தமாக செய்யவே தெரியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா சுருக்கி வரைதல் எப்படி செய்கிறது, அதுக்கப்புறமா நம்ம கட்டுரையை எப்படி விவரித்து எழுதுறதுன்னு கற்றுக்கிட்டேன். அதனால தான் இந்த வகுப்பு சிறந்தது. நன்றி ஆசிரியர்.